கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சூலகிரி ஊராட்சி கோட்டை தெருவில் மற்றும் வாணியர் தெருவில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 18 லட்சம் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டில் அமைப்பதற்கான பணிகளை அதிமுக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் KV முனுசாமி MLA பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது வாணியர் தெருவில் போக்குவரத்திற்கும் இடையூறாக உள்ள புளிய மரத்தை அகற்றக் கோரி மனு அதனை ஏற்றுக்கொண்ட MLA அதிகாரிகளிடம் எடுத்துக் கூறி பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சூலகிரி ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியம், சூலகிரி ஊராட்சி மன்ற தலைவரும் மாவட்ட துணை செயலாளருமான கலைச்செல்வி ராமன், சென்னப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம், வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் சீனிவாசன், மாவட்ட பொருளாளர் மல்லையன், சூலகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் பாபு வெங்கடாச்சலம், சூலகிரி மத்திய ஒன்றிய செயலாளர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வரலட்சுமி, ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வம், ஆனந்த், கோபால் செட்டி, மோகன்குமார், ஜெய்சங்கர், மணி, கேசவா செட்டி, ராமகிருஷ்ணா செட்டி, ஒன்றிய துணை செயலாளர் லோகேஷ், ஹரிகிருஷ்ணா, அம்மா பேரவை மாவட்ட தலைவர் குமார், கார்த்திக், மன்னாபாய், சிறுபான்மை பிரிவு நிர்வாகி, மாணவரணி ஒன்றிய செயலாளர் லக்ஷ்மணன், இளைஞரணி ஒன்றிய செயலாளர் ரமேஷ் மற்றும் கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலர்